இன்னும் கொஞ்சம் எல்லாரும் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு காமெடி சிரிப்போ வந்து மிஸ்டர் வெங்கடேஷ் வந்து உங்களுக்குலாம் வாங்க போகிறார். வெங்கடேஷ் வாங்க. இவர் தான் அந்த மியூசிக்கல் ஸ்கிரிப்ட் குழந்தைங்க வந்து பண்ணாரு. ஸோ உங்களுக்காக வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ண வந்திருக்காரு. ஜப்பான் டோக்கியோவில் தமிழர்களது திருநாளை முன்னிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், வருகை தந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய இடையே இதயத்துடன் குறுகிய குரலோசனையினால் புன்னை பூக்கும் உதடுகளால் உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்று, இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா நடக்காத விஷயத்தை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க எல்லாருமே. உதாரணத்துக்கு அவரை போட்டா துவரம் முளைக்கும், துவரம் போட்டா அவரம் முளைக்கும். அப்படியாப்பட்ட ஒரு கிராமத்துல கூந்தலே இல்லாத மகாராணி கூரே இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு கரையே இல்லாத கம்மாகரைக்கு தண்ணிக்குள்ள போனாலாம். அங்க தலையே இல்லாத மானு வேறே இல்லாத புள்ள மேய்ச்சிட்டு இருந்துச்சான். இத வந்து குருடம் பார்த்துட்டு செவிடன் சொல்ல, செவிடன் நொண்டிகிட்ட சொல்ல, நொண்டி வந்து குண்டே இல்லாத துப்பாக்கி எடுத்து சுட்டானா. அது மானு மேல படாம மானு வயிற்றுக்குள்ள இருந்த குட்டி மேல பட்டு குட்டி செத்து போச்சு. அந்த குட்டிய அந்த மானு எடுத்து சாப்பிட்டுட்டு அதோட தோலை காலே இல்லாத பந்தல்ல காய போட்டு போயிச்சான். இத பாக்குறதுக்கு ஊர்ல உள்ள அத்தனை மக்களும் முடியாது இருக்காங்க. அப்ப ஒருத்த கால்ல கண்ட கத்திரிக்குள்ள கால் வழியா குத்தி தலை வழியா வந்துருச்சான். சோ வந்திருந்த எல்லாரும் சேர்ந்து அந்த உள்ள பிடிக்கி பார்த்திருக்காங்க. யாராலையுமே பிடிக்க முடியல. கடைசியா வெளிநாட்டுல இருந்து வைத்தியர்லாம் கூப்பிட்டு வந்து பாக்குறாங்க. யாராலையும் கொடுக்க முடியல. கடைசியில பக்கத்துல உள்ள ஒரு வைத்தியர் போய் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த வைத்தியர் வந்து அந்த இதுக்கு வந்து வைத்தியம் சொன்னாராம். அதாவது காஞ்சேல காயாதல ஓஞ்சேல ஓயாதல எல்லா இலையும் கைப்படாம பறிச்சு அம்மிப்படாம அரைச்சி முளகாயில தொட்டு நக்கு இது ஒன்னாவது பத்தியம் அப்படின்னா. இன்னொரு பத்தியம் இருக்கு அப்படின்னா ஆள வேறு அரச வேறு புங்க வேறு குரச வேறு எல்லா வேரையும் கைப்படாம குடிக்கி உரல் படாம இடிச்சு நாக்கு படாம நக்கு இது ரெண்டாவது பத்தியம் அப்படின்னா. அப்படி சொன்னா அந்த வைத்தியருக்கு ஓட்ட சாக்குல 9 குண்டை உளுந்தளந்து கொடுத்து சக்கரமே இல்லாத வண்டியில பாறை ஏற்றி குருடன் வழி சொல்ல செவிடன் வண்டி ஓட்ட வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சான். இப்படிதான் இதுல எதுவும் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. மக்களும் அந்த மாதிரி நடக்காத விஷயத்தை நினைச்சு கவலைப்படாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இப்ப பொதுவா சில இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய காமெடி எல்லாம் நடக்கிறது உண்டு பொது விஷயங்கள்ல. நான் அப்படிதான் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தன் போய் கடையில ஜாமான் வாங்கிட்டு இருந்தான். அவன் போற வண்டி கிளம்பிடுச்சு. உடனே கடையாள சொல்றான், யோ சீக்கிரம் பஸ் பைய முடியா, பஸ் கிளம்பிச்சு போய் பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு இருக்கான். அது கடையாள சொல்றான், பஸ்ஸை பிடிக்கிற அளவுக்கு எந்த பையிலப்பா அப்படின்னு இருக்கான். அது கூட பரவாயில்ல. சில பேர் போயிட்டு டீ ஷாப்ல போய் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்களா. அப்ப அது மாதிரி ஒருத்தன் வந்து போய் படிச்சுட்டு இருக்கான். பேப்பர் பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஒன்றும் நியூஸ் ஒன்றும் சுவையாவே இல்லையே அப்படின்னா, உன பேப்பரை படிக்கிறது தானே கொடுத்தேன், நக்கி பார்க்கறத கொடுத்தேன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். தரகரமா பார்த்தீங்கன்னா பல இடத்துல பல விதமா அதே சமாளிச்சுப்பாங்க. எப்படின்னா ஒரு போட்டோ காட்டி மாப்பிள்ளைகிட்ட பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டுருக்கான். பிடிச்சிருக்கு அப்படின்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. உடனே அடுத்தபடியாக போயிட்டு அந்த மாப்பிள்ளைய போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே போய் மாப்பிள்ளைய பொண்ணோட அப்பா பார்த்து உடையாடுறாரு. உடையாடு தரகர்கிட்ட சொல்றாரு, என்னையா மாப்பிள்ளை பார்த்துருக்க, மாப்பிள்ளை பேருக்குள்ள ஒரே புண்ணா இருக்கு அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அந்த தரகர் சொன்னாராம், நான் தான் அப்பவே சொன்னேன் மாப்பிள்ளை ரொம்ப வாழ்க்கையில அடிபட்டவர்னு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி